வணக்கம். நாம எதிர்பாராத விதமா சில படங்கள் அமைவது உண்டு. அதாவது நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாம சடனா போய் பார்த்திருப்போம். பயங்கரமா பியாண்ட் த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு படம் பாத்தீங்கன்னா சமீபத்தில் இப்ப பார்த்த படம் மேக்ஸ் அப்படிங்கிற படத்தோட விமர்சனத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். மேக்ஸ் வந்து ஒரு கன்னடா படம். கன்னடம் படமா இருந்தா கூட அதோட தயாரிப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வி கிரியேஷன்ஸ் கலைப்புலி எஸ் தானு அவர்கள். அவர் தயாரிச்ச அந்த படத்துல நிறைய தமிழ் நடிகர்கள் இருக்காங்க, தமிழ் டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க. குறிப்பா அந்த படம் சென்னையில உள்ள பையனூர் அப்படிங்கிற நம்ம இடத்துல திரைப்பட நகரத்துல முற்றிலும் படமாக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த ஒரு தமிழ் படம் பார்த்த எஃபெக்ட்லயே தான் இருக்கு. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த படத்தோட நடிகராக இருக்கக்கூடிய திரு கிச்சா சுதீப் அவர்கள் இப்போ சுதீப்பா அப்படின்னு மாத்திட்டாரு பேரை. ஸோ அவர் அவர் உங்களுக்கு தெரியும், ஆள் ஆஜானு பாகுவா இருப்பார், ஹைட் அண்ட் வெயிட்டா. நம்ம நானி அப்படிங்கிற அந்த படம் ஏறக்குறைய ஒரு 12 வருஷம் ஆச்சு. அவ்வளோ பெரிய வரவேற்பு பெற்ற அந்த படம் ரிலீஸ் ஆகி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா ஆள் அப்படி இருக்காரு. அதுதான் பெரிய விஷயமா இருந்தது. அவர் ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு தக்கன ஒரு போலீஸ் காப் ரோலு அனாவசியமா பண்ணியிருக்காரு. அந்த பிசிக்கா இருக்கட்டும், ஃபைட்லாம் சூப்பர்வா பண்ணியிருக்காரு இத்தனை வயசுக்கு அப்புறமும். ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் ஃபிலிமா இருந்தது இந்த படம். அடுத்தது அவர் ரொம்ப சீரியஸான டைம்ல டீ குடிக்கிறது, டீயை போட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கறது, அதெல்லாம் செமையா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வியூகம் வகுக்கிறது, அந்தந்த ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பண்றது எல்லாமே ஓவரால் அந்த படத்தோட ஒரு தூண் மாதிரி கிச்சா சுதீப் இருக்காரு. அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் கூட. பட் இந்த படம் அவருக்காண்டியே நம்ம இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம் அப்படி இருந்தது. ஸோ அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட டைரக்ஷன். அதாவது ஒரு நைட்ல நடக்கிற கதை தான். நம்ம கைதி படத்துல பார்த்துருப்போம், அதே மாதிரி ஒரு நைட்ல நடக்கிற கதை. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நடக்கிற கதை. அதை இவ்வளவு சுவாரஸ்யமா பெரிய லொகேஷன் போல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இது போல நைட்லயே எடுத்திருக்காங்க. பட் ஆனா அந்த அளவுக்கு என்கேஜிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே. அதாவது ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்குது படம், என்னடா ஒரு கிரிஞ்சு மாதிரி இருக்கு டயலாக்லாம். ஏன்னா இவர் இன்ட்ரோடக்ஷன் காமிக்கும் போது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பில்டப் டயலாக்லாம் வரும். ஆஹா, தப்பா மாட்டிட்டோமாடான்னு நினைச்சோம். பட் அதுக்கப்புறம் படம் போற அந்த ஒவ்வொரு சீனுமே சீட்டோட நுண்ணிக்கு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். தியேட்டர்ல யாருமே மொபைல் போனை நோன்றதை நான் பார்க்கல. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஸ்கிரீன் பிளே. அதாவது ரவுடிஸ் அந்த லேயர் லேயரா வில்லன்கள், அதாவது சுனிலா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம வரலட்சுமியா இருக்கட்டும், இல்ல நரேன் ஆடுகளம் நரேனா இருக்கட்டும், அப்படி நிறைய லேயர் லேயரா வில்லன்கள். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அப்படி வரிசையா அப்படி நம்மளை கொண்டு போகுது. குறிப்பா அந்த படத்தோட இது படத்துல ஒரு டூயட் சாங் கிடையாது, ஏன் ஹீரோயினே கிடையாது படத்துல. ஸோ வித்தியாசமான ஒரு முயற்சி, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த பாசிட்டிவ் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்கிறது யாரு, நம்ம இளவரசு தான், நம்ம அமிதாப் மாமா. மிக அருமையான ஒரு ரோல். ராவணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா ரிட்டையர்ட் ஆக போற ஹெட் கான்ஸ்டபிள். செம்ம ரோல் கொடுத்துருக்காங்க அவருக்கு. கடைசியில அவர் ஸ்கோர் பண்றாரு, நல்ல ஆக்டிங்லயும் ஸ்கோர் பண்றாரு. தமிழ் சினிமால கூட அவருக்கு ஜிகர்தண்டால ஒரு நல்ல ஒரு கேமியோ மாதிரி ரோல் உண்டு. பட் இருந்தாலும் இந்த சீன் செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவருக்குன்னு சொன்னோம். அது போக அவர் பேசி நடிச்சதெல்லாம் தமிழ்ல தான் பேசியிருக்காரு. டப்பிங்லேயே நமக்கு நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி சரத்குமார் அவங்க ஒரு ஒரு வில்லி ஷேடில் உள்ள ஒரு பொண்ணா ரொம்ப அருமையாக அது நடிச்சிருக்காங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நிறைய அந்த போலீஸாக வர்ற நிறைய டீம், அவங்க கன்னடா ஆக்ட்ரஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்த பாசிட்டிவ் இந்த படத்துக்கு மியூசிக் சொல்லணும் கண்டிப்பா. பிரம்மாண்டமா, அதாவது அஜ்னீஷ் லோக்நாத்ங்கிறவர் யாருன்னா நம்ம காந்தாரா படத்தோட மியூசிக் போட்டவர். ஸோ இந்த பாடத்திலேயே பாடல்கள் ரொம்ப பெரிய இடம் பெறல. சின்ன சின்ன பாடல்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பாடுற அந்த பாட்டெல்லாம் நல்லா இருந்தது. ஆனா பிஜிஎம் தான் மிரட்டி இருக்காருன்னு சொல்லலாம். அந்த படத்துல ஒரு கேஜிஎஃப்க்கு ஈக்குவலா ஒரு அட்டம்ப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ரொம்ப சூப்பரா இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தோட இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி சென்னையிலேயே எடுத்திருக்காங்க. ப்ரொடக்ஷன் வேல்யூ பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா அவங்க பெரிய லொகேஷன் அங்கெல்லாம் போல. அந்த போலீஸ் ஸ்டேஷன் செட் போட்டிருக்காங்க.
சுத்திலும் வந்து காடு மாதிரி இருக்கு. ஃபுல்லா நைட்ல தான் யூஸ் பண்ணிருக்காங்க. முக்கியமான ஓஎம்ஆர் ஈசிஆர்லயே முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ப்ளஸ்ஸா இருந்தது ஆக்சுவலா. நம்ம நல்லா ஒன்றி போறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு இதா இருந்தது. ஸோ இவ்வளோ பாசிட்டிவா படத்துல நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. என்ன நெகட்டிவ் அப்படின்னா படம் ஃபுல்லாங்க பாக்கெட் பாக்கெட்டா மனுஷன் தம் அடிக்காரு. அதுவும் குறிப்பா அவர் போலீஸா இருக்காரு, சிவில் ட்ரெஸ்ல தான் இருக்காரு. அவர் இன்னும் டியூட்டி ஜாயின் பண்ணாம இருப்பாரு. ஆனாலும் வந்து ஸ்டேஷன்ல உட்காந்து உட்காந்து இழுத்துக்கிட்டே இருக்காரு. அவர் இழுத்தாருன்னு பரவாயில்ல, வரலட்சுமி சரத்குமாரும் சைடுல ஒரு தம் இழுத்துக்கிட்டு இருக்கு. அது அது அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. என்னதான் ஸ்டைலிஷ் காண்டி தம் அடிச்சா கூட அது அந்த அளவுக்கு அது உறுத்தலாவே இருந்தது. எந்த சீன்னாலும் அவர் சிகரெட் எடுத்து பத்த வைக்கிறது வந்து கொஞ்சம் உறுத்தலா இருந்தது. அதே போல நான் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல கொஞ்சம் கிரிஞ்சு டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த எதிரியை நம்ம பண்ணும் போது என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்னு அந்த டைலாக் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியா இருந்தது. ஏன்டா இன்னுமாடா நீங்க இன்னும் அதே கதையில இருக்கீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ அடுத்தது இன்னொரு பெரிய ஒரு மைனஸ் என்னன்னு சொல்லணும்னா அந்த ரெடின் கிங்ஸ்லி. ஐயோ சாமி, அவரோட அந்த சேம் என்ன ஒண்ணுயா ஓ அப்படின்னு அவர் பேசுற பார்த்தாலே நமக்கு கடுப்பாகுது. ஐயோ என்னையா மாடுலேஷன் மாத்தியா ஒரே மாதிரியா நடிச்சிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க தவிர்த்துருந்தாங்க அப்படின்னா அந்த படம் வந்து இதெல்லாம் சின்ன சின்ன மைனஸ் தான். கண்டிப்பா அந்த படம் ஆக்ஷன் லவ்வரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா தரமான ஒரு படம். உண்மையிலே வந்து செம்மையா என்ஜாய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரை சூப்பரான ஒரு எட்ஜ் த்ரில்லர் மாதிரி ஒரு நல்ல அருமையான ஒரு படம். கண்டிப்பா நீங்க வாட்ச் பண்ணலாம். எனக்கு இது வந்து ஒரு ஒரு நியூ இயருக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸான ஒரு படமா அமைஞ்சது. நன்றி, வணக்கம்.